Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோ நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட 60வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போட்லி பட்டன்ஸ் வச்சு ஒரு நெக் டிசைன் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்மகிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு கூட இந்த போட்லி பட்டன்ஸ் நம்ம ரெடி பண்ண முடியும். வீடியோவோட இடையிடையே ஃபுல்லுமே நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட் லுக்கில் போட்லி பட்டன்ஸ் நெக்ஸ்ட் டிசைன் சூப்பராக பண்ணலாம். இதை வச்சே நிறைய ஐடியாஸ் கூட கொடுத்துருக்குறேன் வேறு மாதிரி கூட நெக் டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது 2x2 2 இன்ச் நீளம் 2 இன்ச் அகலத்தில் இருக்கிற கொஞ்சம் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் கிளாத்தில் போட்லி பட்டன்ஸ் தேவையோ அந்த கிளாத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளால் தெர்மாகோலில் இந்த மாதிரி பால்ஸ் கிடைக்கும். அந்த பால்ஸை வச்சு நான் டைட் பண்ணுறேன். ரொம்பவே ஈஸி தான். சென்டரில் பாலை வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூ கட்டுற நாட் போட்டோன்னா போதும், போட்லி பட்டன் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த தெர்மாகோல் பால்ஸ் நிறைய கலர்ஸில் கிடைக்கும். ஈக்குவல் சைஸில் எடுத்துக்கோங்க. வித்தியாசமான சைஸில் இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் எடுத்து வச்சுக்கோங்க. தெர்மாகோல் பால்ஸ் கிடைக்காதவங்க இந்த மாதிரி இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். தெர்மாகோலில் நம்ம பண்ணால் கூட அது கொஞ்சம் நாள் ஆகும்போது நம்ம வாஷ் பண்ணும்போது நாள் ஆகும்போது அழுத்தும்போது அது சின்னதாக போயிடும். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த சைஸில் வச்சிங்களோ அதே சைஸில் அந்த ட்ரெஸ்ஸோட லைஃப் லாங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காட்டன் கிளாத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 2x2 பீஸுக்கு சென்டரில் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த அளவுக்கு உள்ள கிளாத் வச்சுக்கோங்க. கட் பண்ண கிளாத்து காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஷேப் கரெக்டாக வரும். நம்ம தெர்மாகோல் பால்ஸில் பண்ணதுக்கும் கிளாத்தில் பண்ணதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியலை. சூப்பராக இருக்குது. மறுபடியும் பண்ணுறேன். சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பூ கட்டுற நாட்டு போட்டு எடுத்தால் போதும். சூப்பரான போட்லி பட்டன்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த பால்ஸ் ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஆனால் இதை ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மாதிரி டிசைன் பண்ணால் ட்ரெஸ்ஸோட லுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதில் ஒர்க் அதிகமாக இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கஸ்டமராக இந்த டிசைன் எனக்கு வேணும்னு கேட்டால் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா இதுக்கு நிறைய டைம் எடுக்கும். இந்த மாதிரி நிறைய போட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தெர்மாகோல் பால் வச்சு தான் பண்ணுறேன். சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு கையால் இந்த மாதிரி ஃபுல்லும் கிளாத்தை கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மகிட்ட இருக்கிற த்ரெட்டில் சுற்றி எடுத்துக்கோங்க. பூ கட்டுற நாட்டு போட்டால் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த ஐடியாவை நெக் டிசைனில் மட்டும் இல்லை, ஸ்லீவ் டிசைன்லேயும் யூஸ் பண்ணலாம். நம்ம ட்ரெஸ்ஸில் பிரின்சஸ் கட் போட்டோன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். பார்க்கறதுக்கு ரிச்சாக இருக்கும். இந்த போட்லி பட்டன்ஸ் நம்ம ரெடி பண்ணி ட்ரெஸ்ஸில் ஸ்டிச் பண்ணோன்னா சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண முடியும். டபுள் ஃபுட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிங்கிள் ஃபுட்டு எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும். நீங்கள் டெய்லரிங் மெட்டீரியல் வாங்குகிற கடையில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த தெர்மாகோல் பாலுமே டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் வாங்குகிற கடையில் கிடைக்கும். மல்டி கலரில் பேக்கும் உண்டு. சிங்கிளாக எல்லாமே ஒயிட் கலர் இருக்கிற மாதிரியும் பேக் உண்டு. ஆனால் தெர்மாகோல் பால்ஸ் எல்லாமே ஈக்குவல் சைஸில் இருக்காது. சின்னது பெருசுமாக இருக்கும். நம்ம தான் நம்மளுக்கு தேவையான அளவில் கரெக்டாக எடுத்து ரெடி பண்ணணும்.
சிங்கிள் ஃபுட்டில் மட்டும்தான் இதை வச்சு ஸ்டிச் பண்ண முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. டபுள் ஃபுட் நம்ம எப்போவுமே மிஷினில் யூஸ் பண்ணுற அந்த ஃபுட்டரில் கூட பண்ணலாம். நான் முன்னால் இந்த சிங்கிள் ஃபுட்டர் வாங்குறதுக்கு முன்னால் நான் டபுள் ஃபுட்டர்லேயும் இது ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்பவே நீட்டாக பண்ணலாம். ஆனால் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாக பண்ண வேண்டியது இருக்கும். நான் யூஸ் பண்ணுற அந்த சிங்கிள் ஃபுட்டரை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், நீங்களும் வாங்கிக்கோங்க. சிங்கிள் ஃபுட்டரில் இருக்கிற நம்பர் சொல்லி கேட்டால் கிடைக்கும். எல்லா மிஷினுக்கும் இந்த ஃபுட்டரை யூஸ் பண்ணலாம். பவர் மிஷினில் தான் இந்த நம்பர் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லை. சின்ன மிஷின்லேயுமே இதே ப்ரெஷர் ஃபுட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் ஃபுட்டர். இந்த சிங்கிள் ஃபுட்டரை வச்சு பைப்பிங் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். ஜிப் அட்டாச் பண்ணும்போதுமே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ண போகிறேன். அந்த ட்ரெஸ்ஸுக்கான நெக்கை தான் இப்போ ரெடி பண்ணி காட்டுறேன். அந்த ட்ரெஸ்ஸோட நெக்கு இப்போ லைனிங்கில் வச்சு காட்டுறேன். லைனிங்கில் நெக் டிசைன் பண்ணிட்டேன். நெக்கு ஏற்கனவே கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு வி நெக் தான் கட் பண்ணியிருக்கிறேன். அந்த வி நெக்கோட 2 சைடுமே, சென்டர்லேருந்து 2 சைடுமே இந்த 2 பீஸ், இது பார்டர் நான் வச்சுருந்த கிளாத்தோட பார்டரில் இந்த மாதிரி இருந்து அந்த பார்டரை வேஸ்ட் பண்ண வேண்டாம், யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்டர் எடுத்திருக்கேன். பார்டரை இப்படி சென்டரில் கரெக்டாக வச்சு அந்த சென்டரில் தான் இப்போ போட்லி பட்டன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக கேப் விட்டு மார்க் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம், அல்லது நெருக்கமாக கூட பண்ணலாம். இந்த டிசைன் ஃபைனலாக எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தான் அந்த பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இருக்கும். சென்டரில் போட்லி பட்டன்ஸ் இருக்கும். இந்த ஹைட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பார்டர் எவ்வளோ ஹைட் வைக்கிறீங்களோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லுமே நம்மளோட யோக் பார்ட்டு ஃபுல்லுமே வைக்கணுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறேன். இப்போது நம்மளோட பார்டர் எந்த அளவு நம்மளுக்கு தேவையோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்துக்கலாம். ஒரு 1 இன்ச் 2 இன்ச் எக்ஸஸாக எடுத்துக்கிட்டோம்னாலும் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம். ஸோ எப்போவுமே எக்ஸஸாக எடுத்துக்கோங்க. 2 பீஸ், லெஃப்ட் சைடு 1 ரைட் சைடு 1, 2 பீஸ் தேவை. ஸோ 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 பீஸ் கட் பண்ணிவிட்டேன். ஆனால் 2 அன்ஈவனாக இருந்ததுனால ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் கட் பண்ணி எடுக்கிறேன். 2 பீஸ்லேயுமே அந்த டிசைன் ஒரே மாதிரி வர்றதுக்காக. ரெண்டு பீஸ் ஈவனாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்துல தான் நான் போட்லி பட்டன்ஸ் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். போட்லி பட்டன்ஸ் இதில் மட்டும்தான் யூஸ் பண்ணோன்னு இல்லை, நெக்கு டிசைன் பண்ணும்போது அந்த வி நெக் நான் கட் பண்ணியிருக்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சென்டரில் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பீஸை வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது அதை சுற்றி இருக்கிற எல்லா இடமுமே அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் வர்ற எல்லா இடத்துலையும் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு போட்லி பட்டன்ஸ் வைக்கணும்னு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அரை இன்ச் கேப்பில் உங்களுக்கு வேணும்னா 2க்கும் இடையில் அரை இன்ச்சில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெருக்கமாக வைக்கணும்னா நீங்கள் மார்க் பண்ண வேண்டாம். 1 இன்ச்சில் வைக்கிறீங்கன்னா 1 இன்ச் கேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பீஸோட ரைட் சைடு இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு பீஸோட ரைட் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி, ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன் சிங்கிள் ஃபுட்டர். எல்லாருமே இது தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், P36LN. உங்களுக்கு பார்த்தா தெரியல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடையில் இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. P36LN. இதில் அந்த எல் இண்டிகேட் பண்ணுறது லெஃப்ட் சைடு. இந்த ஃபுட்டர் சிங்கிள் ஃபுட்லே லெஃப்ட் சைடு உள்ள ஃபுட்டு. இதே மாதிரி ரைட் சைடும் உண்டு. P36Rன்னு இருக்கும். அதை வாங்கினீங்கன்னா ரைட் சைடு யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த எல் இருந்தாலே போதும். லெஃப்ட் சைடு உள்ளதை வச்சியே நீங்கள்
ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத்தோட டைரெக்ஷனை மாற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் வாங்கி ஒரு 4 வருஷங்கிட்ட இருக்கும். ஒரு 100 rupees அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபூட்டரை சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த போல்ட்டை நான் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சிங்கிள் ஃபூட்டரை அதில் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம 2 பீஸையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் சென்டர் லைனை. இதுக்கு பீஸ் எப்படி இருக்கும்னா ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக எதுலேருந்து போட்லி பட்டன்ஸ் வைக்கிறதுக்காக நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடலாம். அந்த மார்க்கிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அந்த போட்லி பட்டன்ஸை உள்பக்கமாக பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி பிசுரெல்லாம் வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஒவ்வொரு போட்லி பட்டன்ஸ்க்கு மேலேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ண போகிறேன். கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது நல்லா நெருக்கமாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா சில இடத்துல அதிகம் கேப் ஆகிரும், சில இடத்துல கொஞ்சம் கேப் ஆகிரும். ஏன்னா போட்லி பட்டன்ஸ் என்ன டைரெக்ஷனில் இருக்குங்கிறது நம்ம அந்த சைடு இருந்து பார்க்க தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா நெருக்கமாக வச்சுக்கோங்க. நம்ம கீழே லைன் போட்டிருக்கிற அந்த இடம் வரைக்கும் போட்லி பட்டன்ஸை வச்சிடலாம். இந்த ட்ரெஸ்ஸை இந்த நெக் டிசைன் பண்ணுற ட்ரெஸ்ஸோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் கட் பண்ணிட்டேன். எதுக்காக நான் ஃபஸ்ட்டு நெக் டிசைனை ஃபஸ்ட்டு கொடுக்குறேன்னா, ஃபஸ்ட்டே நீங்கள் ட்ரெஸ்ஸோட நெக்கில் இதை ட்ரை பண்ணிங்கன்னா அதோட ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத் எடுத்து இந்த மாதிரி போட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணி இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா பர்ஃபெக்டாக வந்ததுக்கு அப்புறமா கட்டிங் வீடியோவை பார்த்து கட் பண்ணி ட்ரெஸ்லேயே ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே இந்த நெக் டிசைனை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு முறை ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாக கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிடலாம். போட்லி பட்டன்ஸ் எல்லாம் ஈக்குவல் சைஸில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு மேலே ஒரு ஸ்டிச் போடணும். அதை ஒத்திக்கி போட்டுடலாம். பேக் சைடு பிசுறு எல்லாமே ஒரே சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணனால இது ஸ்டிச் பண்ணுறது ஈஸி தான். டபுள் ஃபுட்டர்லேயுமே நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து ரெடி பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அவசரப்பட்டு பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். பேக் சைட் பார்த்தோன்னா நிறைய பிசுறு இருக்குது. நம்ம போட்லி பட்டன்ஸோடது இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா உள்ளே இருக்கிற கிளாத்து கொஞ்சம் தூக்கிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை நெக்கில் கொண்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற நெக்கில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட மெயின் பீஸில் கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக ஒரு நாச் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி ஒரு லைனும் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி லைனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக சென்டர் கிடைக்கும். பார்த்துக்கோங்க சென்டர் லைன் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக நம்மளோட மெயின் பீஸுக்கு மேலே நெக் பீஸை வச்சு இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. எந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு
இந்த பார்டர் வேணுமோ அது வரைக்கும் லைன் போட்டு எடுத்து இந்த மாதிரி வச்சு ஹெட் பின் போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹெட் பின் போட்டுக்கிட்டிங்கன்னா. அதே மாதிரி மேலேயுமே கரெக்டாக சென்டர் லைன் மேட்ச் ஆகிற மாதிரி மெயின் கிளாத்தோட சென்டர் லைனும் நெக் டிசைனோட மெயின் சென்டரும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு ஹெட் பின் போட்டுக்கோங்க. அப்புறமா சைடை பாருங்கள், 2 சைடும் பிசுறு வர்ற மாதிரி இருக்குது. 2 சைடுமே இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி அதோட ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நம்மளோட நெக் டிசைன் பண்ணுறதுக்கான கிளாத் ரெடி ஆயிரும். இப்போ கூட நீங்கள் போட்லி பட்டன்ஸ் வைக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க போட்லி பட்டன்ஸை ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒவ்வொரு போட்லி பட்டன்ஸ் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ஈக்குவலாக இருக்கிறனால சூப்பராக இருக்கும். நான் இப்போ வைக்கலை, அந்த மாதிரி டிசைன் பண்ணால் இன்னும் டைம் எடுக்கும். ஸோ நான் அப்படியே இருக்கிறத ஃபினிஷ் பண்ணி விட போகிறேன். ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் டபுள் ஃபுட்டரை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். எதுக்காகனா சிங்கிள் ஃபுட் தேவையான இடத்துல மட்டும் யூஸ் பண்ணால் போதும். சிங்கிள் ஃபுட்டில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தையல் கொஞ்சம் விலகி விழுந்த மாதிரி விழும். ஸோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா டபுள் ஃபுட்டரை யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போது டபுள் ஃபுட்டர் தான் யூஸ் பண்ணணும். கலத்தி மாட்டிகிட்ருக்கே கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால சிங்கிள் ஃபுட்டர்லேயே இந்த ஒர்க்கை முடிக்க போகிறேன். இந்த அடிப்பாகத்தில் ஸ்டிச் பண்ணும்போது கூட நீங்கள் போட்லி பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். எந்த இடத்துல வேணாலும் எந்த டிசைனை யூஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இந்த டிசைனை இதில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படி எந்த ஒரு ப்ரொசீஜருமே கிடையாது. டிசைன் எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான். நம்ம ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கணும். அது நல்லா இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கும்போது இது நல்லா இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் பீஸை மெயின் பீஸ்க்கு மேலே வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நெக் டிசைனை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஹெர்லைன் சீம் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங் பீஸை மெயின் பீஸோட ரைட் சைடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைனிங் கிளாத்தோட சென்டர் போர்ஷனும் நம்மளோட மெயின் கிளாத்தில் நெக் டிசைன் பண்ண அதோட சென்டர் போர்ஷனும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஹெர்லைன் சீம் ஸ்டிச் போட்டுடலாம். வீனக்குங்கிறதுனால ஹெர்லைன் சீம் ஸ்டிச் போட்டுட்டு கட் பண்ணும்போது அந்த கார்னர்லேயும் வளைவுகள்லேயும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு டேன் பண்ணால் சூப்பரான வீனக் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது கூட நம்ம போட்லி பட்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்மளோட லைனிங் கிளாத்துக்கும் மெயின் கிளாத்துக்கும் இடையில நம்மளுக்கு தேவையான இடத்துலலாம் போட்லி பட்டன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நெக்கை சுற்றி அந்த நெக்கை சுற்றி போட்லி பட்டன்ஸ் இருக்கிறது பார்க்குறதுக்கு இன்னும் ரிச்சாக இருக்கும். நான் அப்படி யூஸ் பண்ணலை. உங்களுக்கு டைம் இருந்தால் அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு டிசைனுமே ட்ரை பண்ணி பார்க்க தான் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். நெக்கை சுற்றி ஓரத்தில் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம். இப்போ கட் பண்ணிடலாம். எக்ஸஸாக இருக்கிற நெக்கை கட் பண்ணிடலாம். லைனிங் கிளாத்தில் இருக்கிற அந்த அளவுக்கு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு சென்டர் நாச் போட்டாச்சு. சைடில் வளைவுகளில் குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு டேன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம நெக் டிசைனை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்படியே வியர் பண்ணால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நம்ம இதுக்கு மேட்சாக லேஸ் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். நான் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோட நம்ம சந்திக்கலாம். இந்த நெக் டிசைன் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.